மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது, முத்துராமலிங்கத்தேவர் பேர்ல விமான நிலையம் வைக்கின்ற ஒரு நாடகத்தை, ஏமாற்றுகின்ற வித்தையை எடப்பாடி பழனிசாமி சின்னாலவட்டியில வந்து பேசுறாரு. 4 நாட்கள் மதுரையை சுற்றி முக்குளத்தோர் பெரும்பான்மையாக முத்துராமலிங்கத்தேவரை மதிக்கக்கூடிய ஊர்ல அவருடைய கோரிக்கையை சொல்லாம அவர் சின்னாலவட்டியில போய் சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, முக்குளத்தோர் என்று சொன்னாலே தீண்டத்தகாதவர்களாக ஒரு நவீன தீண்டாமை எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்கிறார். ரோஜா பூ தேர்வு செய்கின்ற எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் ரெட்டலை சின்னத்தை தேர்வு செய்தவர் முசுலம்பட்டி பிரமலை கல்லர் சின்னாலவட்டியை சேர்ந்த மாயத்தேவர். அவர் இறந்ததற்கு இரங்கல் கூட தெரிவிக்க போகாதவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாயத்தேவரை மதிக்காதவர் எப்படி முத்துராமலிங்கத்தேவரை மதிப்பாரு? அதுவும் இமானுவேல் சார் நாளை கழிச்சு நினைவு நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சென்சிட்டிவான நேரத்துல 2 சமூக மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி தீய வச்சு கொளுத்தி போடக்கூடாது. தென் மாவட்டத்தில் முத்துராமலிங்கத்தேவர் போர்வை பயன்படுத்துறாரு. கடலூர்ல மக்கள்கிட்ட அங்க ஏமாத்துறதுக்கு நான் மீண்டு வந்தா தருவேன்னு சொல்றாரு. அதான் அந்தந்த மக்களை அங்க ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. இது நடக்காது. மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை எள்ளி நகையாடுகின்ற இதுவும் தென் மாவட்டத்தில் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை கையில் எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியும். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல்ல பிரச்சாரத்தில் இருக்கும்போது, அதாவது தமிழகம் காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற பெயரணில் இருக்கிறப்போ, மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் முன்னெடுப்போம் அப்படின்னும், பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரைப்போம் அப்படின்னும் பேசியிருந்தாரு, வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் அவர்களுடைய பெயரை சூட்டணும் அப்படிங்கிறது உங்க சமூக மக்களுடைய ஒரு கோரிக்கையாவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல நாட்களா இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டே இருக்காங்க. அதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் மத்திய அரசோட இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு நல்லது தானே? எதற்காக எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க? கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம். அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஒன்றிய அரசினுடைய ஆதரவோடு இருந்தார், கூட்டணியில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து கொண்டு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது சாதாரணமாக அதிமுக அமைச்சரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவர் அவர்களை பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இந்நேரம் பெயர் சூட்டப்பட்டு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கடந்திருக்கும். காலம் கடந்த விஷயம். பாரத ரத்னா விருதுக்கும் அப்பொழுதே பரிந்துரை செய்திருக்கலாம். இப்பொழுதும் காலம் கெட்டுவிடவில்லை. இப்பொழுது ஒன்றிய அரசு தான் இந்த 2 வேலையிலையும் செய்ய முடியும். பாரத ரத்னா விருதையும் கொடுக்க முடியும், பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கு மதுரை விமானத்துக்கு பெயர் சூட்டவும் முடியும். 2ஐயும் செய்தால்தான் நான் கூட்டணியில் இருப்பேன் என்று இவர் வலியுறுத்தினால் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது ஒன்றிய அரசு அவர்கள் கையில் இருக்கிறது, கூட்டணியில் இருக்கிறார்கள். இன்னும் 7 மாத காலங்களுக்கு மேல இருக்கிறது தமிழ்நாடு சட்டசபைக்கு தேர்தல். அதனால தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி நினைத்தால், மோடி நினைத்தால் 10 நாட்களுக்குள் பாரத ரத்னா விருது என்று அறிவிக்க முடியும், விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட முடியும். இது மக்களை ஏமாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் என்பது தன் மகனை காப்பாற்றுவதற்காக, தன் சம்பந்தியை காப்பாற்றுவதற்காக, ஒன்றிய அரசிடமிருந்து, அமலாக்கத்துறையிடமிருந்து, வருமான வரித்துறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்திலே தெற்கு சீமையிலே தென்பாண்டி மண்டலத்திலே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவியது. குறிப்பாக மதுரையிலே ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு கொடி காட்டினார்கள். எல்லா ஊடகங்களும் அதை மறைத்து விட்டார்கள். நீங்க முக்குளத்தோர் அதிகமாக வாழ்கின்ற பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை போற்றுகின்ற, அவரை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தெய்வமாகவே மதிக்கக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டா தமிழ்நாட்டிலே மதுரை தான். இந்த அறிவிப்பை மதுரையில் அவர் வெளியிட்டு இருக்கணும். ஏன் வெளியிடல?
உசிலம்பட்டி பிரமலை கல்லருடைய கோட்டை. முக்குளத்தோர் இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு ஒரு பிரச்சனை சொன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிரச்சனை இருக்காது, உசிலம்பட்டி தான். இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவரை தெய்வமாக கோயிலாக மதித்து வாழக்கூடிய ஊர் உசிலம்பட்டி. அங்க இந்த அறிவிப்பு வெளியிடல. கம்பம், ஆண்டிவெட்டி, தேனி, பெரியகுளம், சின்னமனூர், போடி, சீலையக்கம்பட்டி எங்கேயும் அறிவிப்பு கொடுக்கல. 4 நாட்கள் மதுரையை சுற்றி முக்குளத்தோர் பெரும்பான்மையாக முத்துராமலிங்கத்தேவரை மதிக்கக்கூடிய ஊர்ல அவர் இந்த கோரிக்கையை சொல்லாம அவர் சின்னாலப்பட்டியில போய் சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, எங்கு பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல். அதிமுக இருக்கக்கூடிய முக்குளத்தோரும் சரி, பொதுவான முக்குளத்தோர் அமைப்புகளும் சரி, ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பும் சரி, அவங்க எங்க பார்த்தா உங்களுக்கு அதுக்கு சான்றுகள் நான் இட்டு கட்டி சொல்ல மாட்டேன். எங்கு பார்த்தாலும் அவருடைய வேலையை மறித்து கோஷம் எழுப்பினார். இதை மூடி மறைப்பதற்காக முக்குளத்தோர் மத்தியில ஏற்கனவே அதிமுகவுக்கு செல்வாக்கு இழந்திருக்கிறது. அது ஆதாரப்பூர்வமான நிறுவனம். நீங்க தெற்கு சீமையில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நாகர்கோவில் தொகுதி, கன்னியாகுமரி தொகுதியில் 5வது இடம், திருநெல்வேலி முக்குளத்தோர் அதிகமாக வாழக்கூடிய ஊர்ல 4வது இடம், தூத்துக்குடியில 3வது இடம், மதுரை அதிமுகவின் கோட்டை. எம்ஜிஆரே மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ஊர். மதுரை என்றாலே அதிமுக கோட்டை. யாருன்னே தெரியாத ஒரு வேட்பாளரா பாஜக போட்டு, ராம சீனிவாசி, அவருக்கும் மதுரைக்கும் சம்மந்தம் இல்லை, அவரை போட்டு 2வது இடத்துக்கு வருது. 3வது இடத்துக்கு போயிடுச்சாங்க அதிமுக. முக்குளத்தோர் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல நீங்க 90,000 ஓட்டு தான் மொத்தமே நாடாளுமன்றத்துல அதிமுக வாங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய முக்குளத்தூர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. அதை போன்றுதான் தேனி. அம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டியிலிருந்து வெற்றி பெற்றார்கள். போடி சட்டமன்றத்திலிருந்து வெற்றி பெற்றார்கள். எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியிலிருந்து வெற்றி பெற்றார். அதிமுகவின் கோட்டை தேனி 1 லட்சம் ஓட்டு தான். 6 சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்றத்துக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். அதனால தெற்கு சீமையில் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்ததுக்கு பின்னாடி இந்த கட்சியை சோதனையான காலகட்டங்கள்லாம் நடத்தியவர் சசிகலா. சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்று பதவியை வாங்கிட்டு முக்குளத்தோர் என்று சொன்னாலே தீண்டத்தகாதவர்களாக ஒரு நவீன தீண்டாமை எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்கிறார் என்ற எண்ணம் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிகிறது. அதற்குதாகத்தான் இன்றைக்கு செங்கோட்டையன் கூட கட்சியில எல்லாத்தையும் சேர்க்கணும். யாரு சேர்க்கணும்னு சொல்றாரு? சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேருமே முக்குளத்தூரின் அடையாளம். அவர்கள் முக்குளத்தோராக செயல்படவில்லை, ஆனா மக்கள் அவரை முக்குளத்தூரின் அடையாளமாக பார்க்கின்றார்கள். சசிகலா முக்குளத்தோரா செயல்பட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்கள மக்கள் அப்படி பாக்குறாங்க, முக்குளத்தூருடைய அடையாளமாக, பிரதிநிதியாக. ஆனால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகியும் கட்சியின் பொதுச் செயலாளராகியும் முக்குளத்தோர்களை புறக்கணிக்கிறார். அதுவும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக சட்டமன்றத்தை கூட்டி எந்த தரவும் இல்லாமல் 10.5% இடஒதுக்கீடு, மறவர், புண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கல்லூரி உள்ளிட்ட 68 சாதிகளுக்கு எதிராக தரவு இல்லாமல் கொண்டு வந்ததை மக்கள் இன்றைக்கும் மறக்கவில்லை. ஆகவே இந்த எதிர்ப்பை எல்லாம் மூடி மறைப்பதற்காக முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது, முத்துராமலிங்கத்தேவர் பேர்ல விமான நிலையம் வைக்கணும்ன்ற ஒரு நாடகத்தை, ஏமாற்றுகின்ற வித்தையை எடப்பாடி பழனிசாமி சின்னாலப்பட்டியில பேசுறாரு. திண்டுக்கல் சின்னாலப்பட்டி. நீங்க அதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, அதிமுக இயக்கம் மிக மிக ஆரம்பத்தில் 1972 எம்ஜிஆர் ஆரம்பிச்சு 73 இடைத்தேர்தல், பெரியகுளம் நாடாளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல். அன்றைக்கு கூடலூர் ராஜாங்கம் திராவிட முன்னேற்ற கழக எம்பி இறந்து போயிட்டாரு. முதல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் சந்திக்கிறாரு. அந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஊர்ல அறிவிச்சிருக்காரு, சின்னாலப்பட்டியில, அந்த ஊரை சேர்ந்த மாயத்தேவர் தான் முத வேட்பாளர் எம்ஜிஆர் நிறுத்தினாரு. அங்க இரட்டலையை கண்டுபிடித்தவர் மாயத்தேவர். எம்ஜிஆர் சொல்லல, ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னத்தை தேர்வு செய்யுங்க, ரோஜா பூவை தேர்வு செய்யுங்க எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் இரட்டலை சின்னத்தை தேர்வு செய்தவர் உசிலம்பட்டி பிரமலை கல்லர், சின்னாலப்பட்டியை சேர்ந்த மாயத்தேவர். அவர் இறந்ததற்கு இரங்கல் கூட தெரிவிக்க போகாதவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதே சின்னாலப்பட்டிக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு. அங்க அவங்க வீட்டுக்கு கூட போய், அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கு, அவங்க வீட்டுக்கு கூட போய் இரங்கல் தெரிவிக்காதவரு, ஒரு மாயத்தேவரை மதிக்காதவரு எப்படி முத்துராமலிங்கத்தேவரை மதிப்பாரு? இது உண்மையான செயல் அல்ல. செஞ்சிருந்தா இப்பயே மோடி கிட்ட சொல்லி உடனே டெல்லிக்கு போய் உட்கார்ந்து செய்திருக்கலாம். இது ஏமாற்று வேலை. அதனால முக்குளத்தோர் மக்கள் இது எடுபடவில்லை.
ஆகவே எங்களை போன்றவர்கள், அதுவும் இப்போ வந்து தென் மாவட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா, முத்துராமலிங்கத்தவர் பேர்ல சொல்றது ஒண்ணு யாரும் எதுக்கல. சுதந்திர போராட்ட தியாகி வரட்டும் நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது இமானுவேல் சேகரன் பெயரை வைக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் இமானுவேல் சேகரனுக்கு நாளை கழிச்சு நினைவு நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சென்சிட்டிவான நேரத்துல 2 சமூக மக்கள் மத்தியில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி தீய வச்சு கொளுத்தி போடக்கூடாது. 2 சமூக மக்கள்கிட்ட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி விட்டு இதை சொல்லணும். இப்ப அவங்க உடனே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக பரமக்குடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமைப்பு சொல்றாங்க. யாருமே இமானுவேல் நினைவிடத்துக்கு வரக்கூடாது அதிமுக. இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை எடப்பாடி அமைதியை, சட்ட ஒழுங்கை கெடுக்கின்ற வகையில ஏமாற்றுகின்ற ஒரு கோரிக்கையை அவர் நினைச்சா உடனே செய்ய முடியும். மோடி நினைச்சா செய்ய முடியும். இவர் கோரிக்கையை நயனா நாயந்திரன் ஏற்றுக்கொள்கிறாரா? இவர் கோரிக்கை அமித்ஷா ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கிட்டா உடனே அமுல்படுத்தலாமே. இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. அதனாலதான் எங்களை போன்றவர்கள் மக்களை ஏமாற்றாதே, ஏமாறுகிற மக்கள் முக்குளத்தூர் அல்ல என்ற அறிக்கையை நான் வெளியிட்டேன். இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவை சேர்த்துக்க சொன்னாங்க, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சேர்த்துக்க சொன்னாங்க, நீங்க கூப்பிட்டீங்க, அவர் குறிப்பிட்டீங்க. ஆனா அவர் வந்து பெயர் எதையுமே குறிப்பிடல. பிரிந்து போனவங்களே சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களையோ இல்ல இவங்களையோ அப்படின்னு சொல்லல. இன்னொரு ஒரு விஷயம், 2 சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையை தூண்டக்கூடிய வகையில இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. அதுவும் இந்த மாதிரியான நேரத்துல இதை அறிவிச்சிருக்க கூடாது, இமானுவேல் சேகரனாருக்கான விழாக்கள் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரப்போ செய்யக்கூடாதுன்னு குறிப்பிடுறீங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி முக்குளத்தூர் சமுதாய மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. நம்ம சமுதாயத்தான பிரதிநிதிகள் அவர் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, தனக்கானதுன்னு அதிமுக சொந்தம் கொண்டாடுறாரு அப்படிங்கிற அதிருப்தி இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுனால கூட அந்த அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அது உங்களுக்கான ஒரு அறிவிப்பா பார்க்க முடியாது. நீங்களும் பல நாட்களா கோரிக்கை வைக்கிறீங்க. கருணாஸ் உட்பட உங்களை மாதிரி நாட்கள் நிறைய பேர் மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கணுங்கிற கோரிக்கையை வெளியிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த வகையிலேயாவது சரி, நமக்கான வாக்குகளுக்காகவாது தேவருடைய பெயர்ல வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரே, வச்சா நல்லது தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, எதன் அடிப்படையில உங்க 2 சமூக மக்களுக்கான பிரச்சனையை இவர் தூண்டுறாருன்னு சொல்றீங்க இந்த அறிவிப்பு மூலமா? அதாவது பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர வேண்டும் சொன்னார், பேரை குறிப்பிடல. நீங்க சொன்னதை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பேரவே அவர் குறிப்பிடலையே. செங்கோட்டையிலிருந்து எடப்பாடி யாரு பேருமே குறிப்பிடல. அவரு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே, ஒத்துக்கிறீங்களா நீங்க? அவர் சொல்றது எடப்பாடி பழனிசாமி பேரே சொல்லல. அதனால விருந்து சென்றவர்கள் சொன்னா முக்குளத்தூர் சமூகம்லாம் இல்ல, அவங்க முக்குளத்தூர் சமுதாயத்தின் பிரதிநிதியா இல்ல, அவங்க அனைத்து சமுதாயத்துடைய பிரதிநிதியா இருந்தாங்க. அம்மா அவர்கள் செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல, எடுத்துட்டாங்க. ஆனா சசிகலா பொதுச்செயலா வந்ததுக்கு பின்னாடிதான், அம்மா மறைவுக்கு பின்னாடி செங்கோட்டையனுக்கு பதவி கொடுத்தாங்க. அதனால சசிகலா கவுண்டரு கல்லர்லாம் பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா அவங்க வந்து செல்லூர் ராஜ முதலமைச்சர் ஆகியிருக்கலாம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியிருக்கலாம். ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆக்குனாங்க? ஆனா மக்கள் கருதுறாங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருவர், இதான் நான் சொன்னேன். மக்கள் கருதாங்களே தவிர அவங்க முக்குளத்தோர் மக்களின் தலைவர் அப்படின்னு சொல்லல. அதனால செங்கோட்டையன் சொன்னது பிரிந்து போனது யாரு? ஓபிஎஸ் தான் பிரிஞ்சு போயிரு. அண்மையில அதுக்காக நீங்க பிரிஞ்சு போன KP ராமலிங்க அவர் போய் பல கட்சி போய் திமுக போய் வந்துட்டாரு. அவரெல்லாம் சேர்க்க முடியாது. சேர்க்கணும் இப்ப அதிமுக விட்டு அதிமுக நான் தான் உரிமை கொண்டாடுகிற டிடிவி, அதிமுக நான் தான் உரிமை கொண்டாடுகிற சசிகலா, அவங்க பொதுச்செயலாளர் தான் சொல்றாங்க, அதிமுக பொதுச்செயலாளர் தான் சொல்றாங்க. அது மாதிரி ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழு, இப்ப நான் இருக்கேன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் மட்டும் தான் இருக்கு. நாங்கெல்லாம் உண்மையான அதிமுக உருவாக வேண்டும். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, அம்மா கட்டி காப்பாத்தி அதிமுக உருவான்னு சொல்றோம். அதுல செங்கோட்டையன் சொன்னது இவங்களதான். ஆனா இது எல்லாத்தையும் சொன்னவரு முடிவு வந்து பொதுச் செயலாளர் கையில யார சேர்த்துக்கணுங்கிறது முடிவெடுக்க வேண்டியது அவருன்னு சொல்லிட்டாரே. அது ஒரு கட்சி புரோட்டோகால் அடிப்படையில சொல்றாரு. புரோட்டோகால் அடிப்படையில நீங்க முடிவெடுங்க, என் கருத்தை சொல்றேன்னாரு. அவருக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் தான், கட்சியின் ஒரு மூத்த தலைவர். அது புரோட்டோகால், கட்சியுடைய புரோட்டோகால். நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன், முடிவெடுக்கிறது பொதுச் செயலாளர் தான். அதே கட்சியோட நீக்கணும், அதுதானே சொல்றாரு. இந்த ஜனநாயக உரிமையை ஜனநாயக புரோட்டோகால்ல செங்கோட்டையன் கடைபிடிச்சுதான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு தொண்டனாக மக்களின் உணர்வுகளை, தொண்டர்களின் உணர்வுகளை கட்சியின் மூத்த தலைவர் அடிப்படையில் 1977 இருந்து மூத்த தலைவராக இருக்கின்ற காரணத்தால செங்கோட்டை எடப்பாடியோட செங்கோட்டையின் மூத்த தலைவர். செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி 89 தான் வர்றாரு, அவர் 77 எம்எல்ஏ ஆயிட்டாரு. அந்த உரிமை இருக்கிறதுனால நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயக கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த முடிவு. ஆனால் செங்கோட்டையன் சொன்னது ஒரு கருத்து, அது புரோட்டோகால், ஒரு மரியாதை, மாண்பு, அதை கடைபிடிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து
நீண்ட நாள் கோரிக்கை முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும். அது எங்களுக்கு மாற்றமான கருத்து இல்ல, வரவேற்கத்தக்க கருத்து தான். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி சொல்வதால் என்ன நடக்க போகிறது? ஒண்ணு நடத்தி காட்டுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் டெல்லிக்கு சென்று நான் வருகின்ற அக்டோபர் மாசம் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் வருகிறது. அதற்குள் நான் பாரத ரத்னா விருதை பெற்றுத் தருவதற்கு எடப்பாடி மோடியிடம் நான் பரிந்துரை செய்வேன். நான் உடனடியாக விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுவேன் சொல்லணும். சும்மா பொதுவா மக்களை ஏமாத்துற மாதிரி ரோட்ல போற போக்குல பேசிட்டு போக கூடாது. அவருக்கு முக்குளத்தோர் மக்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த போர்வையை போர்த்துகிறார். முத்துராமலிங்க தேவர் போர்வையை பயன்படுத்துகிறார். செய்யறது நோக்கம் அல்ல, செய்யவும் மாட்டார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவர் இப்ப கூட அண்மையில கடலூர்ல இதே பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட போது அங்க இருக்கக்கூடிய வன்னிய மக்கள்கிட்ட நான் 10.5% இடஒதுக்கீடு பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியில் உங்களுக்கு கொடுத்தேன், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று பேசுகிறார். எங்களுக்கு வன்னிய மக்களுக்கு கொடுப்பது எதிர்ப்பு அல்ல, வன்னியர்கள் அந்நியர்கள் இல்ல, அனைவரும் ஒரே ரத்தம். ஆனால் தரவு எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த கணக்கின் அடிப்படையில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு கொடுங்கன்ற எங்களுடைய கருத்து. வன்னிய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா 10. கரெக்ட் நீங்க சொல்றது இதே கருத்து. அதுதான். ஆமா. ஆனா இரட்டை வேடம் போடுகிறார் எடப்பாடி சொல்ல வர. இங்க வந்து முத்துராமலிங்க தேவருக்கு சொல்றாரு, அங்க வந்து இந்த மக்களுக்கு எதிராக முத்துராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்துல பேர் வைக்கிறதுனால ஒரு பெரிய இங்க வந்து மக்களுக்கு நன்மை கிடைக்க போறது இல்ல. அவருக்கு முத்துராமலிங்கத்துடைய பேரும் போலுன்றது வேற மாதிரி உச்சம். பேர் வச்சாதான் அவருக்கு இல்ல. அந்த மக்கள் கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேறதுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பது விதமா எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் என்ன? வெறும் பெயர் மட்டும் வைத்து மக்களை அறிவாளி இல்லாம, படிப்பு இல்லாம, கல்வி இல்லாம ஆக்குறதா? இல்ல இதுக்குதான் பதில் சொல்றாரு. கரெக்ட். அந்த 10.5% நீங்க குறிப்பிடுறீங்க. கடலூர்ல இருந்தே பிரச்சாரத்தப்ப பேசினாரு. இதுக்கான பதில் அவங்க அதுக்கு பிறகு செய்தியாளர் கேக்குறாங்க. நீங்க கடலூர்ல, அதாவது நீங்க அந்த மாவட்டங்களுக்கு போகும்போது அப்படி பேசுனீங்க, இப்ப தென் மாவட்டங்கள் போக போறீங்களே என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் முடிந்த கதை, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில பண்ணணும்னு தான் மோடி அவர்கள் அறிவிச்சிட்டாரே அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அப்ப மக்கள் தொகை அடிப்படையில இனிமே எல்லாம் நடக்கும்ங்கிறதே அறிவிக்கிறாருல. ஏன் அதை தென் மாவட்டத்துல பேசினாரா? தென் மாவட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் போர்வையை பயன்படுத்துறாரு. கடலூர்ல மக்கள்கிட்ட அங்க ஏமாத்துறதுக்கு நான் மீண்டும் வந்தா தருவேன்னு சொல்றாரு. நான் சொன்னது தப்புன்னு சொன்னாரா? அதான் அந்தந்த மக்களை அங்க ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. அது நடக்காது. அதான் நாங்க சொல்றோம். இங்க என்னன்னு கேட்டா, 2 சமூகங்கள் இப்பொழுதுதான் இணைந்து இங்கே இணக்கமாக ஒரு நீண்ட ஒரு பகை என்ற ஒரு காரணத்தால் அந்த பகையெல்லாம் மறைந்து எங்களை போன்ற சமூக நல்லிணக்கவாதிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள்லாம் இங்க சமூக மக்கள்கிட்ட வந்து ஒரு இணக்கத்தை உருவாகி வருகிறது. அப்படி இருந்தா அங்கங்க ஆணவ படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்குன்ற நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் சமூக நல்லிணக்கவாதிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல இவங்க வந்து இப்ப ஜான் பாண்டியன் கூட அண்மையில திண்டுக்கல்ல ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. அதுல கூட பேசும்போது நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோம், சகோதரத்துவம் சொல்றாங்க. ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவிப்பு வந்த உடனேயே ஜான் பாண்டியன் எதுக்குறாரு. அப்ப அவங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வைக்கிறாங்க, புதிய தமிழகம் பேர் வைக்கிறாங்க, எல்லாரும் இணையணும் சொல்றாங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் பேர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது யார்? அப்ப நீங்க புதிய தமிழகம் என்றாலும் ஜாதி அடிப்படையில் செயல்படுறீங்க, தமிழக முன்னேற்ற கழகம் என்றாலும் ஜாதி அடிப்படையில் செயல்படுறீங்க. அங்க சில முக்குளத்தோர் பிரதிநிதிகளை பேச வைக்கிறீங்க, அவங்க பேசுறாங்க, நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோம், திராவிடம் தான் எங்களை பிரிச்சிச்சு. இப்ப திராவிடம் பிரிக்கல. திராவிடம் வந்து இமானுவேலுக்கும் அரசு மரியாதை கொடுக்கிறது, முத்துராமலிங்க தேவருக்கும் அரசு மரியாதை கொடுக்கிறது, முத்துராமலிங்க தியாகத்தையும் போட்டுகிறது, அதே அளவுக்கு இமானுவேலுக்கும் மரியாதை தருது. இதான் திராவிடம். இப்ப நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்கன்னு மேடையில பேசுறீங்க, அண்ணன் தம்பி ஆயிட்டோம், நாங்க சகோதரத்துவம் ஆயிட்டோம்னு சொல்றீங்க. ஆனா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் இமானுவேல் நினைவுக்கு வரக்கூடாது, முத்துராமலிங்க தேவருக்கு பெயர் சூட்டுவது அறிவித்ததுக்காக வரக்கூடாது, தகராறு வரும்னு ஒரு அறிக்கை வரும். என்ன காரணம்? அப்ப இன்னும் அங்க சமூக பேர்ல வந்து அவங்க தமிழகம் முன்னேற்றம் வச்சுக்கலாமே தவிர அவங்களோட அந்த உணர்வு இருக்கு. இதைதான் பாஜக இங்க வளர்க்குது. இந்து மதத்தையும் இந்துத்துவத்தையும் ஜாதியையும் வளர்க்குது. இந்துத்துவமும் ஜாதியும் கடவுள் நம்பிக்கையும் இங்கே உருவாக்குற காரணத்தினாலதான் பாஜக நிக்க முடியும் கருதுறது. அதுக்கு சிலர் பலியாகிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் மேடையில அண்ணன் தம்பிகள் ஆகிவிட்டோம், நாங்களாம் சகோதரத்துவம் ஆகிவிட்டோம்டா, முத்துராமலிங்க ஒரு பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வச்சுக்கிறோங்க, தூத்துக்குடியில விமான நிலையத்துக்கு இமானுவேல் பேர் வச்சுக்கிடுவோம், அல்லது புதுசா ராமநாதபுரத்துக்கு விமான நிலையம் வர்றதாக சொல்றாங்க, அங்க முத்துராமலிங்க பேரை வச்சுக்கிடுவோம், மதுரையில இமானுவேல் சேகர் இணக்கமா பேசலாம்ல. இப்ப இந்த வரக்கூடாதுன்னா தகராறு தானே. எடப்பாடி பழனிசாமி பேச்சினால தானே இமானுவேல் சேகர் நினைவிடத்துக்கு வரக்கூடாது, வந்தால் தகராறு நடந்தால் பொறுப்பு நாங்கள் ஒரு அமைப்பு அறிக்கை கொடுக்குது. அப்ப சட்ட ஒழுங்கு சீர்கெடுதா இல்லையா? உணர்ச்சியை தூண்டுறாங்களா இல்லையா?
இன்னும் மக்கள் மத்தியில மனமாற்றம் ஏற்பட வேண்டும். மனமாற்றம் ஏற்பட்டு தான் இந்த பிரச்சனைகளாம் முடிவு ஏற்படணும். ஒரே கூட்டணி தான் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அதிமுக, பாஜக ஒரே கூட்டணி தான். ஆனா பாஜக, RSS என்ன கருதுகிறது தமிழகத்துல, இங்கே ஜாதி ரீதியான தகராறு கொழுந்துட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே இந்துத்துவா இருக்க வேண்டும், மதம் இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையின் பிறால் தகராறு, அதான் முருகன் பிரச்சனை, மதுரை திருப்பூர் விவகாரம், இப்படி எல்லா பிரச்சனையும் தூண்டி விட்டுட்டே இருக்கணும். மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது தான் பாசிச பாஜகவின் எண்ணம். அதற்கு தூபமிடுவது போன்று எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு. இப்ப ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமியை எதுக்குறாங்க. மேடையில நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோம்ன்றாங்க. நாங்க ஒரே போராளி, எங்களை பிரிச்சது திராவிடம்ன்றாங்க. ஏன் நீங்க ஒத்துப்போங்க. முத்துராமலிங்கம் தவறும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இமானுவேலும் உங்க மக்களால் மதிக்கப்படக்கூடியவர், அவரும் மக்களால் மதிக்கப்படக்கூடியவர். முத்துராமலிங்கம் மக்களால், ஒரு சில மக்களால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர பெரும்பான்மை மக்கள் ரெண்டு தலைவர்களையும் மதிக்கிறாங்க. அப்ப ரெண்டு தலைவர்கள் இணைந்து இதை செய்ய வேண்டிய வேலையை ஒத்தாம் பொதுவாக வாக்கு வங்கி அரசியலுக்காக, தேர்தலுக்காக ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைய, அதான் சாதாரண ஒரு மாயத்தேவர் வீட்டிற்கு அதிமுகவை கண்டுபிடித்து ரெட்டலையை கண்டுபிடித்த சின்னாலவட்டி மாயத்தேவர் வீட்டிற்கு இரங்கல் தெரிவிக்க போகாதவர், ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர், வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறாரு. மாயத்தேவர் வீட்டுக்கு இரங்கல் தெரிவிக்காம ரெட்டலையை கண்டுபிடிச்ச ஒரு வீட்டுக்கு ஒரு ஆறு சொல்லாத எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்கத்தவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை எள்ளி நகையாடுகின்ற, இதுவும் தென் மாவட்டத்தில் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை கையில் எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முக்குளத்தூர் வாக்குகளுக்காகவும் அந்த சமுதாய மக்கள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு அதிருப்தியையும் சமாளிக்கணுங்கிறதுக்காக ஒரு வெற்று வாக்குறுதியா தான் இதை பேசினாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இது ஒரு வெற்று வாக்குறுதி, போலி வாக்குறுதி, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. 10.5% இடஒதுக்கீடு அவருக்கு தெரியும். எடப்பாடி தேர்தல் ஆணை அறிவித்ததுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் கொண்டு வராரு. இது நீதிமன்றத்துக்கு போனா செல்லாதுன்னு தெரியும். அந்த மக்களை, வன்னிய மக்களை ஏமாற்றுவதற்காக அறிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் நிக்குது. அது மாதிரி இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது. யாரா நீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மதுரை விமான நிலையத்துக்கு அதிக இடம் கொடுத்தது நம்முடைய தேவேந்திர மக்கள். ஒண்ணு இடம் கொடுத்தவங்களுக்கு அந்த குடும்பத்துல பெரும்பான்மையான இடம் கொடுத்தவங்க குடும்பத்துல ஒரு பேர் வைக்கணும், அல்லது பெரும்பான்மையாக இடம் கொடுத்தவருடைய மக்களின் பிரதிநிதி ஒரு தலைவரின் பெயர் வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போவாங்க. இது எடப்பாடிக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் முத்துராமலிங்க தேவருக்கு பேர் வைக்கதான்னு சொன்னேன், நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, தகராறு ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும், நான் மக்களை மதிக்கிறேன். இது நடக்காதுன்னு தெரியும். நடக்கணும்னா ஒரு சத்தம் இல்லாம மோடிகிட்ட உட்காந்து டெல்லியில முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஒரு எப்படி கூட்டணி யாருக்கும் தெரியாம டெல்லிக்கு போயிட்டு அதிமுக அலுவலகத்தை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாட்ட கூட்டணி பேசிட்டு வந்தாரோ, அது மாதிரி ரெண்டு கோரிக்கைய சத்தம் இல்லாம மோடிகிட்ட உட்காந்து பேசி அங்க இருந்தே அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். அதான் உண்மையா செய்ய வேண்டிய வேலை. சின்னால வீட்டுல போற போக்குல நாலாந்தர அரசியல் மாதிரி சொல்லிட்டு போறேன்னா அவர் நடக்காதுன்னு தெரியும். மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்கள் ஏமாளி அல்ல. முன்னாடிதான் முக்குளத்தூர் மக்கள் வீரமுட்டு இருந்தாங்க. வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு. சரியான பாடத்தை தேர்தலில் எடப்பாடி கொண்டுவார். நிச்சயமா சார். நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.